மாணவர்களே, நாம் இப்போது கவனிக்க இருக்கின்ற பகுதி 28.2 அளவிடை தரப்படும்போது அளவிடை படம் ஒன்றின் நீளங்களை கணித்தல் என்ற பகுதியைத்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். இப்பொழுது நாம் செயற்பாடு ஒன்றை கவனிப்போம். அந்த செயற்பாடு இதுதான். 6 மீட்டர் 4 மீட்டர் அளவுடைய செவ்வக மண்டபத்தை 1:200 என்ற அளவிடைக்கு வரைதல். முதலாவதாக நாம் அந்த அளவிடையை பற்றி தெரிந்து கொள்வோம். 1:200 1:200 இங்கு என்ன அர்த்தம்? 1 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டரை குறிக்கும் வகையில் வரைய வேண்டும். நாம் அளவிடையில் சுருக்கி வரைகின்றோம், அதாவது ஒரு சிறுத்து வரையப் போகின்றோம். நாம் வரைகின்ற படம் தான் சிறியதாக இருக்க போகின்றது. ஏனென்றால் 6 மீட்டர் 4 மீட்டர் அளவுடையதை நாம் சிறிய அளவிடைக்கு வரைய வேண்டி உள்ளது. எனவே 1 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டரை குறிக்க வேண்டும் என்ற ஒரே அலகுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டரை குறிக்க வேண்டும். இதனை மாற்றி எழுதிக் கொள்வதும் சிறந்தது. ஏனென்றால் நாம் இந்த 6 மீட்டர் 4 மீட்டர் எதனை குறிக்க வேண்டும் என்பதைத்தான் காண வேண்டும். 1 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் என்றால் இந்த 6 மீட்டரும் 4 மீட்டரும் எதனை குறிக்க வேண்டும் என்பதை காண வேண்டும். இந்த 6 மீட்டர் 4 மீட்டர் என்பதை நாம் சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். 6 மீட்டர் என்பது 600 சென்டிமீட்டர், 4 மீட்டர் என்பது 400 சென்டிமீட்டர். 200 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டரை குறிக்க வேண்டும் என்றால் இதனை மறுதலையாக இப்போது பார்ப்போம். 200 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டரை குறிக்க வேண்டும் என்றால் 600 சென்டிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டரை குறிக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் 600 சென்டிமீட்டரை 200 சென்டிமீட்டரால் பிரித்து பார்க்கலாம். அவ்வாறு பிரிக்கும் போது உங்களுக்கு தெரியும் பூஜ்ஜியங்கள் வெட்டுப்படும். 200ஆல் பிரிக்கும் போது எமக்கு தெரியும் பூஜ்ஜியங்கள் வெட்டுப்பட 6னை 2ஆல் பிரித்தால் எமக்கு 3 கிடைக்கும். அவ்வாறே 400 சென்டிமீட்டர் எனும் போது அதனையும் 200ஆல் பிரிப்பதை நீங்கள் கருதினால் உங்களுக்கு 2 கிடைக்கும். நாம் வரைய வேண்டிய அளவிடை படம் 3 சென்டிமீட்டர் நீளத்தை கொண்டதாகவும் 2 சென்டிமீட்டர் அகலத்தை கொண்டதாகவும் உடைய ஓர் செவ்வகமாக காணப்படும். எனவே நாம் வரைய வேண்டிய வரைபடம் இதுபோன்று 3 சென்டிமீட்டர் நீளத்தையும் 2 சென்டிமீட்டர் அகலத்தையும் உடைய ஒரு செவ்வகமாக காணப்படும். அதாவது ஒரு செவ்வகம் வரையப்பட்டு நீளப்பக்கமாக 3 சென்டிமீட்டரும் அகலப்பக்கமாக 2 சென்டிமீட்டரும் குறிக்கப்பட்டிருக்கும். அத்துடன் அதன் அருகே 1:200 என்ற அளவிடையையும் நாம் குறிப்பிட வேண்டும். அதாவது இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அளவிடை என்ன என்பதையும் குறிப்பிட வேண்டும். இதற்கு அருகே அளவிடை என எழுதியும் இருக்க வேண்டும். நாம் இப்போது பாட புத்தகத்தில் உள்ள ஒரு உதாரண வினாவை கவனிப்போம். உதாரணம் 1. ABC எனும் முக்கோண வடிவ நிலப்பகுதியின் பருமட்டான படம் காட்டப்பட்டுள்ளது. இதுதான் அந்த படம். முக்கோண வடிவ நிலப்பகுதி 1:2500 என்ற அளவிடைக்கு இவ்வுருவை அளவிடை படம் ஒன்றில் வரைவதாயின் இதன் பக்க நீளங்களை காண்க. 1:2500 என்ற அளவிடைக்கு இவ்வுருவை வரைவதாயின் அந்த அளவிடை படத்தின் பக்க நீளங்களை காண்க என்பதுதான் வினா. இது வரைபடம் காட்டப்பட்டுள்ளது. இது பருமட்டான வரைபடம். இங்கு ஆனால் உண்மை நீளங்கள் காட்டப்பட்டிருக்கும். 200 மீட்டர், 150 மீட்டர், 125 மீட்டர். இதனை நாம் சரியான ஒரு அளவிடை படத்தில் காட்டும் போது இந்த ஒவ்வொரு நீளம் அதுவும் முக்கோணி வடிவத்தில் தான் அமையப் போகின்றது. இதற்கு ஒத்ததான, ஏனென்றால் நாம் இதனை படம் பிடித்தால் எவ்வாறு அமையும்? ஒரு பெரிய காணி ஒன்று உள்ளது. அதனை நாம் படம் பிடித்தால் என்ன நடக்கும்? மேலிருந்து படம் எடுப்பதை போல் எங்களது இலங்கை மேப் போன்று இதனை படம் பிடிக்கும் போது அது ஒரு சிறுத்த ஓர் வடிவமாக பெறப்படும். அப்போது அந்த நீளங்கள் விகிதமாக அந்த உருவத்திற்கு ஏற்ப விகிதமாக காணப்படும். அந்த குறைக்க வேண்டிய விகிதம் எவ்வாறு என்பது இங்கு காட்டப்பட்டுள்ளது. அதாவது
ஒன்றுக்கு 2500. உண்மை நீளம் 2500ஐ ஒன்றாக குறிக்க வேண்டும் என்பதுதான் இதன் அர்த்தம். இதற்கான விடைகளை பார்ப்போம். இதில் ஒரு அளவிடை, இங்கு உள்ள அளவிடை ஆனது 1 2500க்கு என உள்ளது. இதுதான் அளவிடை. இது வரிபடத்தில் வர வேண்டிய நீளம், இது உண்மை நீளம். அதாவது இதை நாம் சென்டிமீட்டரில் சொன்னால் 2500 சென்டிமீட்டரை நாம் 1 சென்டிமீட்டராக குறிக்க வேண்டும். அப்படி என்றால் 200 மீட்டரை எவ்வாறு குறிக்க வேண்டும், 125 மீட்டரை எவ்வாறு குறிக்க வேண்டும், 150 மீட்டரை எவ்வாறு குறிக்க வேண்டும் என காண வேண்டும். எனவே இதனை நாம் மீட்டருக்கு மாற்றினால் இன்னும் இலகுவாக அமையும். 2500 சென்டிமீட்டரை 100ஆல் பிரிக்கும் போது தான் நமக்கு மீட்டர் கிடைக்கும். எனவே 100ஆல் பிரிக்கும் போது 0 வெட்டுப்படும், 25 மீட்டர் என கிடைக்கும். இப்போது அளவிடையை மேலும் எளிமையாக நாம் மாற்றிக்கொண்டு விட்டோம். உண்மை நீளம் 25 மீட்டர். அளவிடையில் அளவிடை படத்தில் அது 1 சென்டிமீட்டராக காட்டப்படும். எனவே 200 மீட்டர் எவ்வளவாக காட்டப்படும், 125 மீட்டர் எவ்வளவாக காட்டப்படும், 150 மீட்டர் எவ்வளவாக காட்டப்படும் என நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆம், இப்போது நாம் உண்மை நீளங்களை அளவிடை பட நீளங்களாக மாற்றும் படிமுறையை கவனிப்போம். முதலாவதாக உண்மை நீளம் 25 மீட்டர் ஆனது 1 சென்டிமீட்டராக குறிக்கப்படும் என்ற ஒரு அளவு திட்டம் நம்மிடம் உள்ளது. அப்படி என்றால் 200 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டராக குறிக்கப்படும் என்பதுதான் நாம் காண வேண்டியது. அதற்கு 200 மீட்டரில் எத்தனை 25 மீட்டர்கள் உள்ளது என காண வேண்டும். அதற்கு நாம் 200 மீட்டரை அல்லது 200ஐ 25ஆல் பிரிக்க வேண்டும். அவ்வாறு பிரிக்கும் போது எமக்கு விடை நேரடியாக பிரித்து பெறவும் முடியும். உங்களுக்கு என் 25ஐ 2ஆல் பெருக்கினால் 50, 3 தடவை 75, 4 தடவை 100, எனவே 8 தடவை 200 என்ற முடிவுக்கு வர முடியும். அல்லது நீங்கள் முதலில் 5ஆல் வகுக்கலாம். 200ஐயும் 25ஐயும் வகுக்கும் போது இங்கு 4, 0, இங்கு 5 என கிடைக்கும். எனவே பின்னர் 40ஐ 5ஆல் பிரித்தால் உங்களுக்கு 8 என்ற விடை கிடைக்கும். நாம் கொடுக்க வேண்டிய முறை 200 மீட்டரை 8 சென்டிமீட்டர் என குறிப்பிட வேண்டும். எனவே இதுதான் அதற்கான விடை. உண்மை நீளம் 200 மீட்டர் ஆனது 8 சென்டிமீட்டராக குறிக்கப்படும். அடுத்ததாக உண்மை நீளம் 150 மீட்டரை அளவிடை படத்தில் எவ்வளவு நீளத்தில் குறித்து காட்டப் போகின்றோம் என்பதை பார்ப்போம். அதுவும் இதே விடயம்தான். 25 மீட்டர் 1 சென்டிமீட்டராக குறிக்கப்படும் என்றால் 150 மீட்டர் எவ்வளவு சென்டிமீட்டர்களாக குறிக்கப்படும். எனவே 150 மீட்டரில் எத்தனை 25கள் உள்ளது என காண வேண்டும். எனவே அதற்கான விடையை பெறுவதற்கு நாம் 150ஐ 25ஆல் பிரித்துவிட்டு பின்னர் எத்தனை தடவைகள் வருகிறதோ அத்தனை சென்டிமீட்டர் என போட்டுக்கொள்ள முடியும். இங்கும் நீங்கள் நேரடியாகவும் பிரிக்கலாம் 25ஆல், அல்லது 5ஆல் பிரித்துவிட்டு பின்னர் சுருக்க முடியும். உங்களுக்கு முதலில் 5ஆல் பிரித்து பார்க்கும்போது 30 தடவைகளும் இங்கு 5 தடவைகளும் கிடைக்கும். எனவே 30ஐ 5ஆல் பிரித்தால் 6. எனவே 6 சென்டிமீட்டர். அதாவது உண்மை நீளம் 150 மீட்டர் என்பது அளவிடை படத்தில் 6 சென்டிமீட்டராக குறிக்கப்பட வேண்டும். இதோ இந்த பக்கம் 6 சென்டிமீட்டராக குறிக்கப்பட வேண்டும். இனி உண்மை நீளம் 125 மீட்டர் எவ்வாறு குறிப்பிட வேண்டும் என பார்ப்போமானால் 125 மீட்டரில் எத்தனை 25 மீட்டர்கள் உள்ளது என பார்க்க வேண்டும். எனவே அதற்கான செய்முறை 125ஐ 25ஆல் வகுப்போம். அப்போது எமக்கு 125ஐ 5ஆல் வகுத்து பார்ப்போம் என்றால் 12இல் 2 தடவைகள், மிகுதி 2 25இல் 5 தடவைகள் வரும். 25ஐ 5ஆல் பிரித்தால் 5, மீண்டும் 5ஆல் வகுக்கும் போது உங்களுக்கு தெரியும் 5 என்ற விடை கிடைக்கும், 5 சென்டிமீட்டர். எனவே உண்மை நீளம் 125 மீட்டர் என்பது அளவிடை படத்தில் 5 சென்டிமீட்டராக குறிக்கப்படும். பின்னர் இந்த நீளங்களை வைத்து நாம் முக்கோணியை அமைக்க வேண்டியதுதான். 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர்களாக. இப்பகுதியில் நாம் இனி இரண்டாவது உதாரணத்தை கவனிப்போம். வினா இதுதான்.
250 மீட்டர் எனும் உண்மை நீளத்தை 1:10,000 என்ற அளவிடைக்கு வரைந்தால் அளவிடை படத்தில் இந்நீளம் யாது? அதாவது 1:10,000 என்ற அளவிடைக்கு ஒரு அளவிடை படத்தை வரைந்தால் அதில் 250 மீட்டர் எனும் நீளம் எவ்வளவு நீளமாக குறிப்பிடப்படும் என்பதை காண வேண்டும். இனி எவ்வாறு இதனை செய்வதென கவனிப்போம். முதலாவதாக எம்மிடம் உள்ள அளவு திட்டம் அளவிடை 1:10,000 என்பதாகும். இதனை சென்டிமீட்டர் அளவிடையில் குறிப்பிட்டால் 1 சென்டிமீட்டர் 10,000 சென்டிமீட்டர் உண்மை நீளத்தை குறிக்கும். 1 சென்டிமீட்டர் 10,000 சென்டிமீட்டர் உண்மை நீளத்தை குறிக்கும். அதாவது அளவிடை படத்தில் உள்ள நீளம் 1 சென்டிமீட்டர் ஆனது உண்மை நீளம் 10,000 சென்டிமீட்டருக்கு சமனாக வேண்டும். மேலும் இதனை நாம் 10,000 சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றுவோமானால் 100ஆல் பிரிக்க வேண்டும். அப்போது இதோ 2 பூஜ்ஜியங்களை குறைக்கலாம். எனவே 1 சென்டிமீட்டர் 100 மீட்டரை குறிக்கும் என பெறப்படும். அதாவது அளவிடை படத்தில் உள்ள 1 சென்டிமீட்டர் நீளமானது உண்மை நீளம் 100 மீட்டரை குறிக்கும். அப்படி என்றால் 250 மீட்டர் நீளத்தை எத்தனை சென்டிமீட்டரால் குறிக்க வேண்டும் என்பதை காண வேண்டும். எனவே 250 மீட்டர் அளவிடை படத்தில் எவ்வளவுக்கு சமன் என பார்ப்பதற்கு 250 மீட்டரை 100ஆல் பிரிக்க வேண்டும். அப்போது கிடைக்கின்ற விடையை சென்டிமீட்டரில் குறிப்பிட வேண்டும். எனவே 2.5 சென்டிமீட்டர் என கிடைக்கும். எனவே 250 மீட்டர் என்ற உண்மை நீளமானது 1:10,000 இந்த அளவு திட்டத்தில் 2.5 சென்டிமீட்டராக குறிக்கப்படும். மாணவர்களே, இப்போது நாம் ஒரு உருப்பெருத்த அளவிடை படத்தை வரையும் சந்தர்ப்பத்தை கருத்தில் கொள்வோம். நாம் ஏற்கனவே கூறினோம், ஓர் தாவரக்களம் விலங்கு களத்தை எவ்வாறு நாம் உருப்பெருத்து வரைய வேண்டி உள்ளது என்பதை பற்றி. அவ்வாறே தான் உதாரணமாக விஞ்ஞானத்தில் நீங்கள் கண்ணின் உருவப்படத்தை அல்லது வரிப்படத்தை வரைய வேண்டி வந்தால் அதனை நீங்கள் கண் அளவை விட பெரிதாக வரைய வேண்டி இருக்கலாம். அப்பொழுது நாம் உருப்பெருத்து வரைகின்றோம். அப்போதும் ஒரு அளவிடை உள்ளது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை இங்கு பார்ப்போம். இதோ இங்கு ஒரு சிறிய துவாரம் போன்ற ஒரு வடிவம் உள்ளது என எடுப்போம். செவ்வக வடிவமானது இதுதான் உண்மையான அளவை கொண்ட வடிவம். உதாரணமாக இதன் நீளம் 3 மில்லிமீட்டரும் அகலம் 2 மில்லிமீட்டரும் உடைய ஒரு செவ்வக வடிவம் என கொள்வோம். இதனை நாம் உருப்பெருத்து வரையலாம். எவ்வாறு? விரும்பியவாறு அளவிடைக்கு போடலாம். இருந்த போதும் நாம் இங்கு ஒரு இலகுவான முறையை யோசிப்போம். இதனையே தான் நாம் உருப்பெருத்து இங்கு வரைந்துள்ளோம். இங்கு அளவிடைகள் இவ்வாறு உள்ளதென கொள்வோம். நீளம் 3 சென்டிமீட்டராகவும் அகலம் 2 சென்டிமீட்டராகவும் கொள்ளப்பட்டுள்ளது என கொள்க. அப்படி என்றால் இதுதான் அளவிடை படம். இந்த அளவிடை படமானது இதனை விட உருப்பெருத்து உள்ளது. இப்பொழுது நாம் இந்த அளவிடையை பற்றி, அதாவது அளவிடையை நாம் ஒரு விகிதமாகத்தானே குறிப்பிட வேண்டும். அளவிடை படத்தில் உள்ள ஒரு அலகு உண்மை அலகு எதுக்கு சமன் என்பதை குறிப்பிடுவதுதான் அளவிடை. அப்படி என்றால் நாம் இவ்வாறு அந்த கணிப்பை செய்வோம். இங்குள்ள 3 சென்டிமீட்டர் 3 மில்லிமீட்டரை குறிக்கின்றது. அளவிடையில் உள்ள 3 சென்டிமீட்டர் உண்மையான 3 மில்லிமீட்டரை குறிப்பதாகத்தான் உள்ளது. அவ்வாறே 2 சென்டிமீட்டர் குறிப்பதும் 2 மில்லிமீட்டரை. இங்குள்ள அளவிடையில் உள்ள நீளங்கள். எனவே வரையப்பட்டுள்ள படம் எவ்வாறு நாம் அளவிடை எழுதலாம் என்றால் 1 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டரை குறிக்குமாறு அளவிடை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் விகிதமாக எழுத முயற்சிக்கும் போது 1 சென்டிமீட்டருக்கு 1 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டருக்கு என்பது அர்த்தம். 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர் என்றபடியால் 10 மில்லிமீட்டர் 1 மில்லிமீட்டருக்கு. இங்குள்ள அளவிடையில் உள்ள 10 மில்லிமீட்டர் உண்மை ஒன்றுக்கு. எனவே இதனை சுருக்கும் போது 10 ஒன்றுக்கு என குறிப்பிடப்படும். இதுதான் இங்கு பயன்படுத்தியுள்ள அளவிடை ஆகும். எனவே மாணவர்கள் இது போன்ற ஒரு சிறுத்த வடிவங்களையும் கருத்தில் கொள்ளும் போது கவனமாக நாம் விகிதங்களை எழுதும் போது முதலாவதாக அளவிடை படத்தில் உள்ளதும்
இரண்டாவதாக அந்த அளவு உண்மை அளவு எதற்கு சமன் என்பதை கொண்டு விகிதமாக எழுத வேண்டும். கூடுதல் விளக்கத்துக்காக இச்சந்தர்ப்பத்திலேயே சில வினாக்களையும் நாம் கவனித்துவிட்டு செல்வோம். இதன்படி, அதாவது நாம் இங்கு மேற்கொண்ட அளவிடையின்படி 5 மில்லிமீட்டர் என்ற உண்மை நீளம் எவ்வளவாக குறிக்கப்படும்? அது எமக்கு இலகுவாக விடை காணக்கூடிய விடயம்தான். இருந்தபோதும் விளக்கமாக நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் 1 மில்லிமீட்டரை நாம் 10 மில்லிமீட்டராக குறித்தோம். எனவே 5 மில்லிமீட்டரை 50 மில்லிமீட்டராக குறிக்க வேண்டி வரும். 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் என்றபடியால் அது 5 சென்டிமீட்டராக குறிக்கப்படும். இதை மறுதலையாக நாம் கேட்போம். அளவிடை படத்தில் 4.5 சென்டிமீட்டர் என்று, அதாவது இங்கு 4.5 சென்டிமீட்டர் இருந்தால் அதன் உண்மை நீளம் இங்கு என்ன என்பதை நாம் மறுதலையாக சிந்திக்க வேண்டும். எனவே 1 சென்டிமீட்டர் என்றிருந்தால், அதாவது இங்கு 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டரை குறிக்கும் என்ற வகையில் நாம் சொல்லலாம். 1 சென்டிமீட்டர், அதாவது அளவிடை படத்தில் உள்ள 1 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டருக்கு சமன். எனவே 4.5 சென்டிமீட்டர் என்பது 4.5 மில்லிமீட்டருக்கு சமன் என்பதாகும். மாணவர்கள் தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் உள்ள 28.1 பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இங்கு நாம் தரப்பட்ட விளக்கங்கள், உதாரணங்கள் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பயிற்சியை முடிக்கக்கூடியதாக இருக்கும்.